So good afternoon to all. I think the PDF file is visible. Good afternoon, sir. Visible, sir. Okay. இல்லை ஒரு சின்ன டாபிக் ஐ திங்க் லாஸ்ட் பேட்சில் கண்டக்டோமெட்ரிக் டைட்டேஷன் நடத்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஒன்ஸ் அகெயின் வி see that. ஸோ நம்ம கண்டக்டன்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி டைட்டேஷன் விச் இஸ் கால்ட் கண்டக்டோமெட்ரிக் டைட்டேஷன் அண்ட் பொட்டன்ஷியோமெட்ரிக் டைட்டேஷன் இருக்கு. பொட்டன்ஷியோமெட்ரிக் டைட்டேஷன் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதன் அடிப்படையில் பண்ணுறது. இது வந்து கண்டக்டன்ஸ். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் த எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ். So the principle involved is that the electrical conductance depends upon the number and the mobility of the ions. Okay, அப்போ ஒரு கண்டக்டன்ஸ் நடக்குதுன்னா எவ்வளோ அயான்ஸ் இருக்கு அண்ட் அதனுடைய மொபிலிட்டி, இதான் கண்டக்டன்ஸ் காரணம், நம்பர் அண்ட் மொபிலிட்டி ஆஃப் அயான்ஸ். ஓகே, அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைட்ரேஷன் வெர்சஸ் ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குன்னா ஸ்ட்ராங் ஆசிட், அது போல் சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து ஸ்ட்ராங் பேஸ். அமிலமும் காரமும் சேர்றது நியூட்ரலைசேஷன் வால்யூமெட்ரிக்கில் நம்ம பண்ணுவோம். அப்போ இனிஷியலாக ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னா எப்படி இருக்கும், H+ and Cl. ஸோ அது கண்டக்டன்ஸ் அதிகமாக இருக்கும். தட் மீன்ஸ் த நம்பர் அண்ட் மொபிலிட்டி ஆஃப் அயான்ஸ் அப்படின்னா H+ன்றது என்ன ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்னா என்ன ஆகும், இது வந்து அயனிகளாக பிரிஞ்சிருக்கும். அப்போ H+ அயன் ஈஸியாக கொடுக்கறதுனால கண்டக்டன்ஸ் அதிகமாக இருக்கும் ஆரம்பத்தில். ஓகேவா? ஸோ தர்ஃபோர் த பீக் பாருங்க, இது வந்து கண்டக்டன்ஸ், இது வந்து வால்யூம் ஆஃப் எண்ணெய் வச்சு ஆரம்பத்தில் கண்டக்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ரைட்டா? கண்டக்டன்ஸ் அப்போ கூட எண்ணெயை வச்சு ஆட் பண்ண நியூட்ரலைஸ் ஆகும், அந்த அமிலத்தன்மை குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ சால்ட் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும், NaCl ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு கட்டத்தில் நோ மோர் HCl, எல்லா HCl NaCl கன்வெர்ட் ஆயிடுச்சு, வாட்டராக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்போ அது டிக்ரீஸ் ஆகிட்டு, திஸ் இஸ் த மினிமம் வேல்யூ, என் பாயிண்ட் வந்து மினிமம் ஆயிடுச்சு, கண்டக்டன்ஸ் வந்து குறைஞ்சிச்சு மினிமம். ஸோ அதுக்கப்புறம் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ இப்போ HCl இருக்கும், இல்லை சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணிட்டே இருப்போம். சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் இல்லையா, அப்போ கண்டக்டன்ஸ் அதிகமாக இருக்கும், திரும்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வி கெட் ஏ வி ஷேப்டு கர்வு. ஸோ திஸ் இஸ் த எண்ட் பாயிண்ட், இது எண்ட் பாயிண்ட். அந்த எண்ட் பாயிண்ட்லேருந்து நம்ம கண்டக்டன்ஸ் கால்குலேட் பண்ணலாம். ஓகே, இப்போ வீக் ஆசிட்னு வச்சுங்களேன். வீக் ஆசிட்னு எப்படி இருக்கும், ஸ்லோவாக அயனைஸ் ஆகும், அப்போ கண்டக்டன்ஸ் குறைவாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பாருங்கள் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே ஸ்லோவாக அயனைஸ் ஆகும். சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணும்பொழுது சோடியம் அஸ்டேட்டாக ஃபார்ம் ஆகும். இட்ஸ் and compared to weak acid it's a little bit strong. Yeah, so that means sodium acetate வந்து ஃபார்ம் ஆகிறது வந்து அஸ்டிக் அமிலத்தை காட்டிலும் அயனித்தன்மை அதிகம். அப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ண இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு கட்டத்தில் முழுசாக நியூட்ரலைஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் வி ஆர் ஆடிங் ஒன்லி NaOH மட்டும் தான் ஆட் பண்ணுவோம். NaOHன்றது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டு, அப்போ கண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், குறைவாக இருந்து ரீச் ஆகிட்டு அப்புறம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்டு, ஒவ்வொன்றுக்கும் கிராஃப் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ ஸ்ட்ராங் ஆசிட் வீக் பேஸ். ஸ்ட்ராங் ஆசிட்னாவே கண்டக்டன்ஸ் அதிகமாக இருக்கும், அப்போ ஆரம்பத்தில் அதிகமாக இருக்கும். யூ சி தட், ஆரம்பத்தில் அதிகமாக இருக்கும். அப்போ பேஸ் ஆட் பண்ணால் நியூட்ரலைஸ் ஆகிட்டே இருக்கும், வீக் பேஸ். அப்புறம் இது அமோனியம் ஹைட்ராக்சைடு வீக் பேஸ், திரும்ப கண்டக்டன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ இட் கேட்ஸ் வி கெட் ஏ லீனியர், இன்க்ரீஸ் ஆகாது, ஏன்னா வீக் பேஸ். ஒரு ஏன்னா நம்ம டைட்ரண்ட்டை ஆட் பண்ணுறது காரம் ஆட் பண்ணுவோம், அமிலம் வந்து பீக்கரில் எடுத்துக்குவோம். அப்போ அது நியூட்ரலைஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அமோனியம் ஹைட்ராக்சைடு மட்டும்தான் இருக்கும். அதனால அது வலிமை குறைந்த காரணன்றதுனால கண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது. ஓகே, இப்போ ரெண்டுமே வீக் ஆசிட் வீக் பேஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரெண்டுமே. ஓகே, அதனால பாருங்க ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகும். அமோனியம் அசிட்டேட்டு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டு, அப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் அமோனியம் ஹைட்ராக்சைடு மட்டும் இருக்கும். ஓகே, அப்போ ஸ்ட்ராங்குன்னு ஆரம்பிச்சாவே ஆசிட் ஸ்ட்ராங்குன்னாவே கண்டக்டன்ஸ் ஐலேருந்து கீழே வரணும், வீக்குன்னா கீழேருந்து மேலே போகும். ஓகே, ஸோ இதுதான் கண்டக்டோமெட்ரிக் டைட்டேஷன். அப்போ நம்ம கண்டக்டன்ஸ் வேல்யூ அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் பொட்டன்ஷியோமெட்ரிக் டைட்டேஷன் இது என்னன்னா எலக்ட்ரோட்ல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், நம்ம ஆனோடு கேத்தோடு சொல்றோம் இல்லையா, அதில் என்ன பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கு பேஸ்ட் ஆன் த நர்வ்ஸ் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும் இல்லையா. எலக்ட்ரோட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அயான்ஸ். அதை பொறுத்து எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் என்ன மாற்றம் நடக்குது, அது விச் இஸ் கால்ட் பொட்டன்ஷியோமெட்ரிக் டைட்டேஷன். In this titration there is a change in concentration which can be followed by measuring the potential of the suitable electron. Okay, suitable electron மூலமாக கான்சன்ட்ரேஷனை பொறுத்து என்ன மாறுதுன்றது கண்டுபிடிக்கலாம். that is called a Nernst equation basically. The potentiometric titrations are involved in the measurement of electrode potential with the addition of the titrant. Okay, so for example இதில் என்னென்னா எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் நம்ம டைட்ரண்ட் ஆட் பண்ண பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்றது மெஷர் பண்ண முடியும். So no indicators are used in this technique. So for example, we can do acid-base titration, redox titration, and precipitation titration. So using potentiometric titration.
இப்போ ஒரு அமிலக்கார தரம்படுத்தல பொட்டன்ஷியோமெட்ரிக் டைட்ரேஷன் என்னன்னா, ஸோ HCl வெர்சஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு எனி எலக்ட்ரோடு whose potential depends on H plus ion. அமிலன்னா அது அயனிகளாக பிரிவதை பொறுத்து மூமெண்ட் ஆஃப் அயான்ஸை பொறுத்து கண்டக்டன்ஸ் மாறும், அதனால பொட்டன்ஷியல் எலக்ட்ரோடு டெவலப் ஆகும், அது கண்டுபிடிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு ஆர் குயினைட்ரோன் எலக்ட்ரோடு, கிளாஸ் எலக்ட்ரோடு ஆர் யூஸ்டு இஸ் பிளேஸ்ட் இன் HCl சொல்யூஷன். ஓகே, அப்போ ஹைட்ரஜன் எலக்ட்ரோடுனா அது HCl சொல்யூஷன் வச்சிருப்பாங்க. இட் இஸ் கனெக்டட் டு த ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடு, ஃபார் எக்ஸாம்பிள் கலமல் எலக்ட்ரோடு, சில்வர் கோட் எலக்ட்ரோடு டு ஃபார்ம் ஏ கால்வானிக் செல். ஓகே, ஸோ இது ஒரு செட்டப் எலக்ட்ரோடில் இருக்கக்கூடிய செட்டப். இந்த ரியாக்ஷன் வந்து இது ஹைட்ரஜன் எலக்ட்ரோட குறிக்கக்கூடியது. இது வந்து செல் ரியாக்ஷன். ஓகே, ஒரு செல் ரியாக்ஷன் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வர்றதை வச்சு நம்ம இ செல் வேல்யூக்கு தெரியும் இல்லையா, பொட்டன்ஷியோமெட்ரிக்கலி இ செல் ஈக்குவல் டு ER மைனஸ் EL. இப்போ ERன்றது இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் கலமல் யூஸ் பண்ணோம் அண்டு ஹைட்ரஜன். ஸோ அது பேஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் டிஃபரன்ஸ் எலக்ட்ரோட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ கலமலுக்கான வேல்யூ இப்போ நம்ம ஹைட்ரஜன் எலக்ட்ரோடுனா 0ன்னு சொல்லுவோம், ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் இப்போ 0 வோல்ட் சொல்லுவோம். இந்த கலமலுக்கு வந்து 0.2442 வோல்ட். அப்போ அந்த வேல்யூ அங்கே சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா so we'll get a minus of minus 0.0591 into pH. Okay, because it's a 1 electron transfer, hydrogen electrode 1 electron transfer, but divided by 1 na 0.0591 into pH. Okay, so இது வந்து எக்ஸ்பெரிமெண்டலா நம்ம செய்யறது. எக்ஸ்பெரிமெண்டலா செஞ்சு நிறைய ரீடிங் எடுப்போம், ரீடிங் எடுத்துட்டு பிளாட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அதெல்லாம் இங்கே பண்ண முடியாது. முக்கியமான பாயிண்ட் மட்டும் சொல்றேன். இப்போ எண்ணெயை வச்சு ஆட் பண்ணிட்டே இருப்போம். பொட்டன்ஷியோமெட்ரிக்கு HCl பீக்கர்ல இருக்கும். அப்போ ஆட் பண்ண as the titration proceeds the H plus ion concentration goes on decreasing. H plus இப்போ ஆட் பண்ண எண்ணெய் வச்சு ஆட் பண்ண ஆகும், அமிலம் வந்து நியூட்ரலைஸ் ஆகும். அப்போ H plus வந்து குறைஞ்சிடும். therefore the pH of the solution is increasing. Okay, so therefore the E cell pH increase ஆகும். அமிலத்தன்மை குறைஞ்சிச்சுன்னா pH increase ஆகும், நியூட்ரல் வர வரை இன்க்ரீஸ் ஆகும். therefore the E cell value is increasing. Okay, so இதை பேஸ் பண்ணி ஸோ பிளாட் பண்ணுறது எதுக்குன்னா we had some derivative peak. So del square V E divided by del V square, or simply say del E divided by del V volume of energy, potential difference volume of energy பண்ணுறது. ஓகே, இதில் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் பார்ட்டு. ஸோ ஜஸ்ட் முக்கியமானது என்னென்ன பொட்டன்ஷியோமெட்ரிக் டைட்ரேஷனில் என்னென்ன பண்ணலாம், இண்டிகேட்டர் யூஸ் ஆகுறதுல எதை பேஸ் பண்ணி பண்ணுறாங்க, ஓகே, அதோடைய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், ஆனோட கேத்தோடு, இந்த மாதிரி விஷயம் தான் எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணுறது. So the base பண்ணி redox titration we can do similar like acid based titration. Redox titration also carried out potentiometrically. The electrode acts as an oxidation reduction electrode. So for example, reaction between iron and the cerium, so it's oxidation reduction. Okay, you will get a peak like this. So from the peak we can get a end point. Okay, so the Nernst equation la substitute பண்றது electrode equal to E0 electrode. இப்போ ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட்னா அங்கே 0ன்னு வரும், கலமல்னா 0.22 அந்த வேல்யூ மேலே சப்ஸ்டியூட் பண்ண வேல்யூ வரும். ஸோ வரக்கூடிய கான்சன்ட்ரேஷன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா வில் கெட் இட். ஓகே, அதே போல் பிரிசிபிடேஷன் டைட்ரேஷன், சில்வர் நைட்ரேட் வெர்சஸ் KCl. ஸோ சில்வர் எலக்ட்ரோட் இஸ் யூஸ்ட் as an indicator electrode. அப்போ the potential of the off cell Ag plus, Ag is measured connecting with the கலமல் electrode. ஓகே, அப்போ சில்வர் எலக்ட்ரோட் வந்து கலமல் ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட கனெக்ட் பண்ணிட்டு டைட்ரேஷன். நேன்ஸ் ஈக்குவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மைனஸ் தானே சார், -0.59 அப்படின்றத மென்ஷன் பண்ணுவோம். இங்க பிளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க சார். எந்த இல்லம்மா, மைனஸ்ன்றது எல்லா இடத்துலயும் மைனஸ் அப்படி எல்லாம் கிடையாது. ஓகே, நீங்க Fe3+ ஆக்சிடைஸ் ஸ்டேட் மேல போட்டீங்கன்னா பிளஸ் வரும். ஓகேவா, இங்க என்ன நீங்க யூஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் வரும். எல்லா இடத்துலயும் மைனஸ் கிடையாது. ஸோ ரிடக்ஷனுக்கு ஒன்றும் இப்போ ஆக்சிடேஷனுக்கு ஒன்று இருக்கும். ஓகே, இங்க அயன் வந்து ஆக்சிடைஸ் ஆகுதுன்னா இங்க ஆக்சிடைஸ் ஸ்டேட் மேல எழுதும் போது இங்க பிளஸ் வரும். ஓகே, இதை மாத்தி போட்டீங்கன்னா கீழே வரும், ஆக்சிடேஷனுக்கு பிளஸ். ஓகேவா, இப்போ ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன்ட் அப்படின்னு போடும்போது நம்மளுக்கு மைனஸ் வருங்களாங்க சார்? எஸ் சார். Nernst equation ஒன்னு கிடையாது. Nernst equation, so m plus gain of electronக்கு ஒரு Nernst equation. ஓகேவா, அதே போல ஆக்சிடேஷனுக்கு ஒரு Nernst equation இருக்கு. ஓகேவா, இப்போ m இங்க வந்து அயன் 2+ அயன் 3+ ஆக்சிடைஸ் ஆகுதுன்னா இது ஆக்சிடேஷன் வருது. ஓகேவா, ரிடக்ஷனுக்கு அப்படியே மாத்திங்க மைனஸ் போடணும். ஓகேவா, இல்லைன்னா ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு மாத்தி, அதாவது ஆக்சிடேஷன் டிவைடட் பை ரிடக்ஷன், அது ரிடக்ஷன் டிவைடட் பை ஆக்சிடேஷன் போடும்போது சைன் மாத்திக்கணும். நீங்க ஆமாம்மா, நீங்க Nernst equation எடுத்து வச்சுக்காங்க, அதை எடுத்து வச்சுக்கிட்டு இதை பாருங்க.
ஓகே, என்ஹான்ஸ்ட் ஈக்குவேஷன்ல 2 இருக்கு, m plus n எலக்ட்ரான் அல்லது m gives n எலக்ட்ரான் plus m plus ஆக்சிடேஷன். ரெண்டுக்கும் அதை கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது. இது ஃபைனல் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ அது பாருங்க தெரியும். ஓகேங்க சார். அப்ப சில்வர் பிரிசிபிடேஷன் டைட்ரேஷன்ல சில்வர் நைட்ரேட் கேஸ் நம்ம வழக்கம் பிரிசிபிடேஷன் பண்றதா இது பொட்டன்ஷியோமெட்ரிக் டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ ரியாக்ஷன் நடக்க ப்ரொசீட் ஆகும்போது Ag plus அயான் கெட்ஸ் கிராஜுவலி பிரிசிபிடேட். அப்போ Ag plus அயான் குறைஞ்சிக்கிட்டே வரும் ஆஸ் ஏஜி செல். அப்போ அந்த பொட்டன்ஷியல் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த எலக்ட்ரோடில் என்னது அந்த Ag plus முழுசாக டெபாசிட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ Ag plus அயானோட மூவ்மெண்ட் இருக்காது. So therefore the concentration of Ag plus ions goes on decreasing and hence the potential of Ag plus at Ag electrode goes on decreasing. Precipitate ஆச்சுன்னா ஃபைனலா என்ன ஆகும்? கம்ப்ளீட்டா precipitate ஆச்சுன்னா கேத்தோட ஆனோடுக்கு மூவ்மெண்ட் இருக்காது, எலக்ட்ரான் இருக்காது. அப்போ பொட்டன்ஷியல் டிராப்ஸ் ஆகிடும், அந்த பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து ட்ராப் ஆகிடும். ஸோ அட் த எண்ட் பாயிண்ட் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Ag plus ion is very small. அப்படியே குறைஞ்சிட்டே வரும். ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல அந்த பாயிண்ட், அதுக்கப்புறம் தட் இஸ் கால்ட் எண்ட் பாயிண்ட், அதுக்கப்புறம் அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ல வேரியேஷனே இருக்காது. ஏன்னா கம்ப்ளீட்டா Ag plus ஃபுல்லா பிரிசிபிடேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ யூசிங் த நர்வ்ஸ் ஈக்குவேஷன் இதை பயன்படுத்தி அதனுடைய கான்சன்ட்ரேஷனை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா we can calculate the potential E cell of the electron. ஓகே, இதெல்லாம் முழுக்க எக்ஸ்பெரிமெண்டல் பார்ட். ஸோ ஜஸ்ட் பொட்டன்ஷியோமெட்ரிக் டைட்ரேஷன், கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில கேட்கறதுக்கு நிறைய பார்ட் இருக்கு, பட் பேசிக்கா ஐடியா இருந்தா போதுமானது. ஓகே, ஸோ நவ் வி ஹாவ் கொஷின்ஸ், ப்ராக்டிஸ் கொஷின். நிறைய கொஷின் இருக்கு, 270 கொஷின்ஸ் இருக்கு. எதெல்லாம் புதிய பார்ட்டோ அது மட்டும் கொஷின் கேளுங்க. டவுட்டா இருக்கு சார், எனக்கு தெரியல, இது அது நியூ பார்ட்டா இருக்கிறது மட்டும் கேளுங்க. எல்லா கொஷின் டிஸ்கஸ் பண்ண முடியாது, டைம் இருக்கு. ஏன்னா 23 பேஜஸ் இருக்கு கொஷின்ஸ். 23 பேஜஸும் கம்ப்ளீட்டா பல நியூ பார்ட் அந்த மாதிரி இது மட்டும் கேளுங்க. ஓகே, ஸோ கொஷின்ஸ் எல்லாம் எடுக்கணும், நிறைய ஒர்க் இருக்கு. ப்ளீஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம் சார், ஆன்சர் வரல, ஒர்க் அவுட் பண்ணாலும் ஆன்சர் வரல, அந்த மாதிரி இருக்குது மட்டும் கேளுங்க. ஓகே, இதுல உங்களுக்கு இதுல வந்து ஆன்சர் கீ வந்து நல்ல ஆன்சர் கீ தனியா அனுப்ப முடியாது. என்ன விஷயம்னா கொஸ்டின் ஆல்ரெடி உங்களுக்கு அனுப்பிவிட்டேன். ஆன்சர் கீ வந்து டீச்மெண்ட் ஆப்ல போடும் பொழுது அது ஆன்சர் கீ டிக் பண்ணது இல்லாம தான் அது காமிக்குது. இது சம் ப்ராப்ளம். எல்லாத்துக்கும் ஆன்சர் தனியா எழுதணும்னா 270க்கும் டைம் இல்லை எனக்கு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இப்போ ரெக்கார்டிங்ல இருக்கும், ரெக்கார்டிங்ல பார்த்துட்டு இது டிக் பண்ணிக்காங்க. ஓகே, ஸோ இது நான் வாட்ஸ்அப்ல ஆல்ரெடி கொஸ்டின் பேப்பர் போட்டேன், ஆன்சரோட போட்டு அது ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால நீங்க ஆன்சர் டிக் பண்றது, உங்ககிட்ட கொஸ்டின் பேப்பர் இருக்கும், ஆன்சர் டிக் பண்றதா இருந்தா ரெக்கார்டிங்ஸ் பார்த்து பண்ணிக்காங்க. ஓகேவா? ஸோ நான் ஃபைனலா டிஸ்கஷன்லாம் முடிச்ச பிறகு ஒரு கொஞ்ச நேரம் ஒவ்வொரு ஸ்லைடா ஃபுல் ஸ்லைடா காமிக்கிறேன், அதை பார்த்துட்டு நீங்க டிக் பண்ணிக்கோங்க. நான் குறைவா இருந்தா பரவாயில்ல, 223 பக்கம் இருக்கு, அவ்வளோ நான் ஆன்சர் நோட் பண்றது டைம் இல்லை. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஆஸ்க் எனி டவுட், பேஜ் வைஸ் கேளுங்க. நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன் சார், ஆன்சர் வரல அப்படின்னா கேளுங்க. அதே போல இது நியூவா இருக்குன்னா கேளுங்க. ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் ஓல்டு இதில், அதை திரும்ப கேட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில கொஸ்டினுக்கான ஆன்சர் டிஸ்கஷன் பண்ணது இருக்கும். அதனால இதை பார்த்து நீங்க ரெக்கார்டிங் பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். இருந்தாலும் டவுட் இருந்தா கேளுங்க, நோ இஷ்யூ. பேஜ் வைஸ் ஃபர்ஸ்ட் பேஜ், டு யூ ஹேவ் எனி டவுட்? ஃபோர்த் லிங்க் சார், ஃபர்ஸ்ட் ஆர்டர் தானங்க சார் சொல்லிருக்காங்க, நம்ம அர்கினியஸ் போட்டுருக்கோம். Yeah, the rate constant for the first order reaction or second order எதுவா இருந்தாலும் ரேட் கான்ஸ்டன்ட் வந்து ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனை பொறுத்து அமையாது. ஓகே, ரேட் கான்ஸ்டன்ட் வந்து ரேட் வந்து ஆர்டரை பொறுத்து மாறியும். ரேட் வேற, ரேட் கான்ஸ்டன்ட் வேற. ரேட் கான்ஸ்டன்ட் அப்படின்னா ரேட் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அப்ப ரேட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் ஆர்டரை பொறுத்தோ, செகண்ட் ஆர்டரை பொறுத்தோ, தேர்ட் ஆர்டரை பொறுத்தோ அமையாது ரேட்டு. அது தட் மீன்ஸ் ரேட் கான்ஸ்டன்ட். ரேட் மாறும். ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா அதனுடைய கான்சன்ட்ரேஷன் டேர்ம் வேற, செகண்ட் ஆர்டர்னா கான்சன்ட்ரேஷன் டேர்ம் வேற. ஓகே, ரேட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட், அது வரும். ஆனால் ரேட் கான்ஸ்டன்ட்ங்கிறது இந்த ஈக்குவேஷன் தான் பயன்படுத்தணும். K = A(e⁻A/RT). இதுல எக்ஸ்போனென்ஷியல் t வந்து டினாமினேட்டர்ல இருந்தா தட் கிவ்ஸ் a பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அர்த்தம். ஸோ therefore any order of reaction it depends on rate constant வந்து depends on the temperature. இந்த ஈக்குவேஷன் பயன்படுத்தும். தேங்க்யூ சார்.
கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிங்க சார். ரொம்ப Is it okay now? எஸ் சார். Okay. Page number 1? No. Okay, page number 2, any doubt? சார் கொஸ்டின் நம்பர் 10 11 ஆன்சர் மட்டும் பார்த்து. நம்ம நீங்க ஆன்சருக்காக இப்ப இது பண்ண வேண்டாம். ஆன்சர் வந்து திரும்ப நீங்க ரெக்கார்டிங்ஸ்ல இருக்கும், அதை பார்த்து நீங்க இது பண்ணிக்காங்க. திரும்ப திரும்ப பேக்ல போனா 23 பக்கம் இருக்கு. ஓகே சார். நீங்க ரெக்கார்டிங்ஸ் அப்புறமா ரெக்கார்ட் ஆயிடும், அப்புறம் ரெக்கார்டிங்ஸ் ஓபன் பண்ணி நீங்க அந்த மெதுவா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து டிக் பண்ணிக்க. சார் 10 இல்லைங்க சார், 10/20 போடுவோமாங்க சார், இல்ல 20/10 போடுவோமாங்க சார்? The ratio of rate constant of two different temperatures differing 5. Class notes இல்லையாப்பா, K35/25 இல்லையா? இந்த ரெண்டுக்கு வேறுபாடு தான் 10 டிகிரி. 10 டிகிரி வேறுபாடு இருக்கக்கூடிய இரண்டு வினையினுடைய ரேட் கான்ஸ்டன்டான மதிப்பு டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் வந்து 2 to 3. சாரிங்க சார், சாரிங்க சார். Page number 3. Sir, question number 19, sir. 19 கிளாஸ் நோட்ஸ்ல இருக்கா இல்லையா? அது இது டைரக்டா இருக்குங்களான்றது நான் இன்னும் கரெக்டா பார்க்க முடியலைங்க சார். பாருங்க. இருக்கமா, மத்தவங்க சொல்லுங்க யாராவது. யாருமே படிக்கலையா இன்னும் குவாண்டம் ஃபீல்ட்? 10⁴ to 10⁶ வரும் சார். இருக்குல்ல குவாண்டம் ஃபீல்ட். சார் 18 क्वेश्चन நம்பர் 18 எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். 18 என்னமோ ஒரு சிம்பிள் क्वेश्चन. டிஃபரன்ஸ் கிளாஸ் எல்லாம் கவனிக்கிறீங்களா இல்லையா? ஸோ ஒரு ரியாக்ஷன்ல 10 டிகிரியை வந்து எவ்ரி 10 டிகிரி சென்டிகிரேட் த ரேட் இஸ் டபுள் ஆகும் இல்லையா? நடத்திருக்கோம் இல்லையா? டபுள். அப்ப எத்தனை மடங்கு இருக்கு? 10ல இருந்து 100 டிகிரி கொண்டு போனோம், டிஃபரன்ஸ் எவ்வளவு? 9 டைம் எவ்ரி 10 டிகிரி சென்டிகிரேட் ரேட் டபுள் ஆகும். அப்ப 100 டிகிரிஸ்னா 9 மடங்கு இன்க்ரீஸ் பண்றோம். இப்போ 2⁹. ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 512 டைம்ஸ் இந்த ரேட் இன்க்ரீஸ் ஆகும். வெரி சிம்பிள் क्वेश्चन. ஒரு டவுட் சார். ஓகே. Page number 3. Any doubt? ஸோ ஒவ்வொரு பேஜா ஸ்க்ரோல் பண்றதுனால ரெக்கார்ட் ஆகிருக்கும். நீங்க ஜஸ்ட் ரெக்கார்டிங் பார்த்துட்டு அந்த ஆன்சர் டிக் பண்ணிக்காங்க. பேஜ் நம்பர் 4. எனி டவுட்? Sir, question number 40, sir. Question number 40. Okay, Arrhenius equationல E டபுள் பண்ணா K by A என்ன? K equal to A e power minus EA by T. K by A equal to E power minus EA by T. இது எக்ஸ்போனன்ஷியல் இருக்கு. ஓகே, எக்ஸ்போனன்ஷியல் டபுள் பண்ணனா இந்த மதிப்பு வந்து இட்ஸ் ஈக்குவல் டு EA ஸ்கொயர்னு அர்த்தம். எக்ஸ்போனன்ஷியல் அப்ப இதோட மதிப்பு வந்து ஸ்கொயர்டுன்னு அர்த்தம்.
சார் பி வராதுங்களா சார் இதுக்கு ஆஃப் ஆஃப் எப்படி வரும்? கே பை ஏ ஈக்குவல் டு எக்ஸ்போனென்ஷியல் இருக்கு, எக்ஸ்போனென்ஷியல் மைனஸ் டபுள் பண்றோம். டபுள் பண்ணும்போது இதனுடைய okay, மதிப்பு okay. கேட்கிறாங்க. கே பை ஏ ஈக்குவல் டு மதிப்பு ஏ ஸ்கொயர். ஓகே ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஸோ மீதி கொஸ்டின்லாம் Sir, டைரக்ட் 45, sir. Question number 45, sir. 45 பாருங்க. 2a பிளஸ் பி இதுதான் ரியாக்ஷனு. பி எந்த ஆல்டர் பண்ணாம ஏ வந்து டபுள் பண்றோம், கான்சன்ட்ரேஷன் டபுள் பண்றோம். அப்ப ஏ பவர் 2 ஆர்டர் வந்து ஏ பவர் 2 பி பவர் 1. ஏ டபுள் பண்ணாங்கன்னா 2a. அப்ப 2a ஸ்கொயர் ஆர்டர் வந்து பவர் 2. அப்ப 2a 4a ஸ்கொயர்னு வரும் இல்லையா? 4. அப்ப ரேட் என்ன ஆகும்? டபுள் ஆயிடும். ஃபர்ஸ்ட் 2a இருந்துச்சு, இப்ப 4a ஸ்கொயர்னு வந்துச்சு இல்லையா? 4a. ஸோ therefore it's called rate of the reaction 4 times increases. சார் அந்த क्वेश्चनல இப்போ b யோட வேல்யூ 2 இருந்துச்சுன்னா 8 வருமாங்க சார்? ஆமா, இப்ப நீங்க சப்போஸ் இது ஆமா, இப்ப பியும் டபுள் பண்ணீங்கன்னா 2a whole square into 2b equal to 4 into 2, 8 times rate increase. Question. ஓகேங்க சார். இப்ப ஏவை டபுள் b வந்து 3 டைம் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா நாமும் 12 டைம். அது போல. சார் எஸ் சார், அது क्वेश्चनல b கான்ஸ்டன்ட்டா வச்சு தானே சார் கேட்டிருக்காங்க. அப்போ ஒருவேளை கான்ஸ்டன்ட் இல்லனா தானே சார் இது மாதிரி பண்ணனும்? 2a ஸ்கொயர் 2b ன்ட்டு. b kept கான்ஸ்டன்ட்னா அதுல எந்த மாற்றமும் செய்யலன்னு அர்த்தம். அது as such அப்படியே இருக்கு. இத மட்டும் டபுளா பண்றோம்னு அர்த்தம். ஓகே ஓகே ஓகே. Page number 5. Sir, question 46. 46 unimolecular reaction. Number of reactant molecules. First case la 2 HIA, second case la H2 plus Cl2. ரெண்டு reactant molecules. Third la N2O5 nitrogen pentoxide மட்டும் தான் இருக்கு. Fourth la 2 reactant இருக்கு. Molecularity ன்னா that is called எத்தனை? ஒண்ணுன்னா யூனிமாலிகுலர், ரெண்டுன்னா பைமாலிகுலர், மூணுன்னா டெர்மாலிகுலர். அது போல. Okay, sir. Thank you. Sir, 55, sir. இது பேசிக் கொஸ்டின்மா. பேசிக் கொஸ்டின். பேசிக் செல் கான்ஸ்டன்ட் வந்து ஆல்வேஸ் ஒன்னா இருக்கும் மதிப்பு. அது L by A இல்லையா? எல்லும் 1 சென்டிமீட்டரா இருக்கும், ஏரியா ஸ்கொயரும் 1 சென்டிமீட்டர் ஸ்கொயரா இருக்கும். ஓகேவா? ஸோ வி கெட் செல் கான்ஸ்டன்ட். Sir, 56, sir. 56. ஓகே, 56 ஒர்க் அவுட் பண்ணீங்களா? So what is the specific? என்ன கேட்டிருக்காங்க? equivalent conductance. Equivalent conductance lambda equal to என்னது? kappa into 1000 divided by normality. So kappa value கொடுத்திருக்காங்க 1.4 into 10 power minus 3. Okay, into 1000 to the 10 power 3 divided by normality. Normality என்னது? 0.01. Okay, 10 power 3 minus 3 cancel ஆயிடும். Okay, so 0.01. 1.4 divided by 0.01 that is called 10 power minus 2 அர்த்தம். அல்லது 1.4 into 10 power 2. அப்ப 10 power 2 equal to என்னது? 140. Page number 6. Any doubt? Page number 6.
சார் 67 சார். 67. Which one of the following statements correct with the dilution, the equivalent conductance? Both strong electrolyte இருந்தாலும் சரி weak electrolyte இருந்தாலும் சரி the conductance increase ஆகும் எப்பன்னா dilutionல. ஓகேவா? வேரியேஷன் ஆஃப் கண்டக்டன்ஸ்னு உங்க நோட்ஸ்ல இருக்கும் பாருங்க. ஓகே, டைலூஷனா இருக்கும்போது ரெண்டுமே கண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். என்ன பண்ணுவோம் Page number 7. எல்லாமே ப்ரீவியஸ் டிஆர்பியில் பார்த்த கொஷின், எல்லா கொஷினும் ப்ரீவியஸ் டிஆர்பியில் ஓல்டு சிலபஸில் பார்த்துருக்கோம். ஆல்சோ பேஜ் நம்பர் 8 ஆல்சோ இஸ் ஓல்டு தான். So any doubt on page number 9? So question number 89, sir. 89. Okay. இந்த செல்ல ஒரு பக்கம் ஆனோடிக் ஆக்சிடேஷன் இருக்கு, செல் ரியாக்ஷன்ல இன்னொரு பக்கம் சால்ட் பிரிட்ஜ், அப்புறம் ரிடக்ஷன் இருக்கு. ஆனோடு ஆக்சிடேஷன் நடக்கும், ரிடக்ஷன் வந்து கேத்தோடுல ரிடக்ஷன் நடக்கும். அந்த ஆனோடு கம்பார்ட்மெண்ட் பேர் நெகட்டிவ் டெர்மினல் பேர். ஓகே, இந்த மாதிரி சைன் நெகட்டிவ்ல போட்டிருப்பாங்க, நெகட்டிவ் டெர்மினல். ஓகே, ஆனோடு. ஏன்னா இங்கதான் எலக்ட்ரான் இங்கிருந்து தான் ஃப்ளோ ஆகுது, எலக்ட்ரான் இங்கிருந்து கேத்தோடுக்கு ஃப்ளோ ஆகுது. அப்போ இங்கதான் உற்பத்தி ஆகுது, எலக்ட்ரான் இங்கதான் உற்பத்தி ஆகிட்டு இப்படி போகுது இல்லையா? ஸோ அப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள் ஜிங்க்னா ஜிங்க் ஆக்சிடைஸ் ஆகிடும், சொல்யூஷன்ல ஜிங்க் 2+ மாறிடும். ஆக்சிடைஸ் ஆகும்போது எலக்ட்ரான் இலக்கம் இல்லையா, அந்த எலக்ட்ரான் தான் இந்த ஃப்ளோவாக போகுது, கரண்ட் போகுது. அப்போ இது வந்து ஆனோடு. ஓகே, பாசிட்டிவ் பொட்டன்ஷியல், இது கேத்தோடு வந்து பாசிட்டிவ் பொட்டன்ஷியல், இஸ் அ கேத்தோடு. இந்த டெர்மினல் பேர் இது நெகட்டிவ் டெர்மினல், பாசிட்டிவ் டெர்மினல். நீங்க ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆனோடு அப்படின்னா ஆனியான், ஆனியான் இல்லையா, அப்படி ஞாபகம் வச்சுக்காங்க. ஆனோடு அப்போ நெகட்டிவ் அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சார் இந்த ஹைட்ரஜன் எலக்ட்ரோட எப்படி சார் ரெப்ரசென்ட் பண்றது மட்டும் சொல்லுங்க சார். எந்த கொஸ்டின்ப்பா? 92ங்க சார். எந்த ரியாக்ஷனா இருந்தாலும், எந்த ரியாக்ஷனாலும் ஒரு செல் ரியாக்ஷன்ல முன்னாடி மென்ஷன் பண்றது ஆனோடு இல்லையா? ஒரு செல் ரியாக்ஷன்ல இடையில என்ன வரும்? வாட் இஸ் கால்டு? சால்ட் பிரிட்ஜ். சால்ட் பிரிட்ஜ். இது சால்ட் பிரிட்ஜ். இந்த பக்கம் கேத்தோடிக் கம்பார்ட்மெண்ட், கேத்தோட்ல நடக்கிறது, இந்த பக்கம் ஆனோட்ல நடக்கிறது. ஓகேவா? ஆனோட்ல. அப்ப இந்த பிளாட்டினம் H2ங்கிறது இங்க இருக்குது, H2 கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த ஆனோட்ல என்ன நடக்கும்? ஆக்சிடேஷன் நடக்கும், கேத்தோட்ல ரிடக்ஷன் நடக்கும். அப்ப therefore இங்க H2ங்கிறது அண்டர்கோ ஆக்சிடேஷன். Page number 9. Excuse me, sir. Sir? Excuse me, sir. Sir? Excuse me, sir. Yes. சார் எல்லா செல்லுக்கும் வந்து ஆனோடு வந்து நெகட்டிவா ரெப்ரசென்ட் பண்ணுங்க சார். ஆமாமா, எல்லா செல்லுக்கும் ஆனோட்னா நெகட்டிவ் டெர்மினல். ஓகே ஓகே. பேஜ் நம்பர் 10. இல்ல பழைய சிலபஸ் இந்த கொஸ்டின் தான் எல்லாமே.
நீங்க இதெல்லாம் நோட் பண்ணணும்னு ஃபர்தரா நோட் பண்ணணும். ஏற்கனவே நீங்க வச்சிருக்கக்கூடிய ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ல இதுக்கெல்ல ஆன்சர் இருக்கும் இந்த பார்ட்டுக்கெல்லாம். நீங்க ஏதாவது நோட் பண்ணணும்னா ரெக்கார்டிங்ஸ்ல அந்த பர்டிகுலர் பேஜ் நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு நோட் பண்ணிக்கோங்க. So everything is in the old question paper. Page number 11. Do you have any doubt? The question number 120. So generally, what is the unit of pre-exponential? The pre-exponential unit வந்து அதுக்குன்னு தனியா யூனிட் கிடையாது. ரேட் கான்ஸ்டன்ட்க்கு என்ன யூனிட்டோ அதுதான் அது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு என்ன யூனிட்டோ அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு செகண்ட் இன்வெர்ஸ்னா அதுதான் இதுக்கு யூனிட். ஓகேவா? செகண்ட் ஆர்டருக்கு என்னவோ அதுதான் அரீனியஸ் பாராமீட்டர். ஓகே. ஸோ இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. பட் இது என்னன்னா இட்ஸ் சிம்பிளி இஸ் பைமாலிகுலர் ரியாக்ஷனுக்கானது. 2 மூலக்கூறு இருக்கிற வினைக்கானது. அதனால ஏ வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க டெசிமீட்டர். தட்ஸ் மீன்ஸ் மோல். வாட் இஸ் கால்டு டெசிமீட்டர் மோல். இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. அது மோல்ஸ் பர் லிட்டர் தான் அப்படி கொடுத்துருக்காங்க. பட் இஸ் நாட் கரெக்ட் ஆக்சுவலி. அரீனியஸ் வந்து ரேட் கான்ஸ்டன்ட்ங்கிறது அரீனியஸ் பாராமீட்டருக்கு பொதுவானது. கேக்கு என்ன வருதோ அதுதான். ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கான கொடுக்கணும். ஓகே. ஆக்சுவலி இது கொஸ்டின் இப்படி கேட்கக்கூடாது. பட் இஸ் ராங். பட் இருந்தாலும் ஜஸ்ட் அப்போ லிட்டர் ஸ்கொயர் பர் மோல் ஸ்கொயர் பர் செகண்ட். ஹலோ சார். எஸ் எஸ் சார் 120க்கு கொஸ்டின் டி ஆப்ஷன் எழுதி இருக்காங்க சார் நோட்ல. டி கொடுத்துருக்கு பைமாலிகுலர். டி நோட்ஸ்ல நாங்க டி ஆப்ஷன் தாங்க சார் நான் எழுதி வச்சிருக்கேன். இல்லையே பர்టిక్యులர் இந்த क्वेश्चनக்கா? ஆமாங்க சார். இது அவார்டு கொஸ்டின் தான் இருந்துச்சு டிஸ்கஸ் பண்ணது. அது நான் நோட்ல நோட் பண்ணி வச்சிருக்கேங்க சார். டி ஆப்ஷன் தான் எழுதி. ஓகே. ஏன்னா இது பைமாலிகுலர்ன்றதுனால பைமாலிகுலர் அரீனியஸ் ஈக்குவேஷன் வந்து ஃபார் பைமாலிகுலர். ஸோ அதனால டெசிமீட்டர் பவர் 2 மோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். பட் ஆக்சுவலாக ரேட் இப்படி ஒரு கொஸ்டின் வரக்கூடாது. ஏன்னா அரீனியஸ் பாராமீட்டர் வந்து என்ன ரேட் கான்ஸ்டன்ட் என்னவோ அதுதான். அதுக்குன்னு தனியாக யூனிட் கிடையாது. ஓகேவா? ஆமாங்க சார். யூனிட் இல்லைன்னு தாங்க சார் எழுதியிருக்கா. ஆனா இப்படி சொல்லிதாங்க சார் ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. பைமாலிகுலர் ரியாக்ஷன் அவங்க கன்சிடர் பண்ணிருக்காங்க. பர்டிகுலரா வாட் இஸ் கால்டு அது வந்து மாலிகுலாரிட்டி மட்டும் தான். ஆர்டரை பேஸ் பண்ணி இல்லை. ஸோ ரேட் கான்ஸ்டன்ட்ங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆர்டர். பைமாலிகுலாரிட்டிக்காக அது கொடுத்துருக்கலாம் மேபி. பட் அப்படி ஒரு ஆன்சர் இல்லை. பட் ஜஸ்ட் லீவ் இட். Okay, any other doubt? Page number 11. Page number 12. சார் கொஸ்டின் நம்பர் 132ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் வந்து பாத்தீங்கன்னா 35/25 தான் சார் போடுறோம். அதனுடைய ரேஷியோ பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1க்கும் 2க்கும் பிட்வீன்ல தானே சார் வரும். இப்ப 7/2 அப்படி இது அந்த ரேஷியோ சொல்றேன். இந்த 10th क्वेश्चन கேட்டிங்க இல்லைங்க சார். இது சொல்லுங்க சார். அந்த கால்குலேஷன் கிடையாது. இது வந்து டிகிரி சென்டிகிரேட்ல இப்போ கே டிகிரினா அதனுடைய மதிப்பு 273 பிளஸ் 35 தட்ஸ் ஈக்குவல் டு கெல்வின். கீழே இருக்கிறது 273. இந்த 2 கெல்வின் டெம்பரேச்சர் கூடியது. டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கெல்வின்ல 10 வரும். 10 இருக்கக்கூடிய இதுக்கு டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் அது ஒரு தனி டெரிவேஷன் இருக்கு. அதனுடைய ஃபைனல் ரிசல்ட் 223 அவ்வளவுதான். ஓகேங்க சார். நான் அந்த ரேஷியோன்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபிராக்ஷன் வேல்யூல எப்படி வரும் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுங்க. தப்பு. கிளாஸ் நோட்ஸ்ல இருக்குல்ல 223 ன்னு கொடுத்திருக்குல்ல. ஓகேங்க சார்.
ஓகே, தேங்க்யூ சார். Page number 13. Direct question தான். Page number 15. இந்த பேட்டரி ஃபியூல் செல்லை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் இதில் கேட்க முடியும். So any doubt in page number 16? So most of the questions solid state la direct questions தான் வரும். ஓகேவா? Sir, question number 173, sir. 173. Okay. The total number of atoms required to form a unit cell of BCC lattice. ஒரு BCC latticeல யூனிட் செல்லு எப்படி இருக்கும் அப்படின்னு, எத்தனை ஆட்டம்ஸ் இருந்தது ஒரு பிசிசி உங்களுக்கு சாலிட் ஸ்டேட் நோட்ஸ்ல இருக்கும். ஸோ சிம்பிள் கியூபிக்ல 8 கார்னர்லயும் 8 இருக்கும். 8 பாடியில ஒட்டுமொத்தமா பாடியில 1 இருக்கும். மொத்தமா 9. டோட்டல் ஆட்டம் ஒரு பிசிசி உருவாக்கணும்னா அதுக்கு 9 ஆட்டம் வேணும். இது எல்லாமே டைரக்ட் கொஸ்டின்ஸ். Sir, Yes, tell me. sir, question number 175 question, sir. So the formula interdynamic distance kana direct formula, BCC kana direct formula. So interdynamic distance equal to √3a by 2. So direct formula. சார் பென் கலர் மட்டும் கொஞ்சம் டார்க்கா போடுங்க சார். Okay, ma. So page number 17, almost like direct question page number 17. பாலிமர் சாலிட் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் இருக்க முடியும்.
Sir, 185, sir, question number. 185. What type of defects creates a F center? Metal access defect due to anionic vacancies. அந்த anionic vacanciesல தான் இந்த எலக்ட்ரான் போயிட்டு ஆக்குபை பண்ணிக்கும். லைட் அப்சர்வ் பண்ணும் பொழுது it emits a color. மெட்டீரியல் இருக்கும் பாருங்க. வேண்டாம் போறோம் ஹலோ, so page number 18, do you have any doubt? Sir, 202, sir. 202ங்கிறது ரேஷ், அதாவது இன்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இன்டர் அயானிக் டிஸ்டன்ஸ் D10. D10க்கு h ஸ்கொயர் பிளஸ் கே ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர் ஏ பை ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா. அப்போ 1 ஸ்கொயர்னு ஒன்னா இதில் பாருங்க 1 இருக்கு. D100ன்னா இது ஹெச், இது வந்து இது ஹெச், இது கே, இது எல். ஃபார்முலாவில் ஹெச் ஸ்கொயர் எல் ஸ்கொயர் கே ஸ்கொயர் எல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா. அப்போ 1 ஸ்கொயர், ஓகே, இந்த வேல்யூ. ஸோ ரூட் 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இல்லையா. ஸோ தட் வேல்யூ இஸ் 1. இங்கே வந்து ரூட்டு 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர், ஏன்னா D11 1, அப்புறம் ரூட் 2. அடுத்து வந்து 111 311 இல்லையா. அப்போ 1 ஸ்கொயர் பிளஸ் ரூட் 3. அப்போ இது 1ன்னா இது ரூட் 2, இது 1, இது ரூட் 2, இது ரூட் 3. அதான். So therefore 1:1 by root 2, 1 by root 3. Yes, sir. Okay, page number 19. Sir, 214, sir. 214. Polonium crystallizes in a cubic unit cell. It has atomic mass 209 and density 91.5 kilogram. So what is the edge length of unit cell? So unit cell edge length. Okay, the formula இருக்கு, யாருக்கு தெரியாது சொல்றேன். 214. R is equal to A by 2, sir. R equal to R is equal to A by 2. R equal to A by 2. Okay, so almost
சார் ZA divided by A cube அந்த ஃபார்முலா. விச் ஒன் பா? சார் 214க்கான ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா ரோ ஈக்குவல் டு NM டிவைடட் பை A கியூப் அவகேட்ரோ நம்பருங்க சார். எந்த இதுமா கேட்குறீங்க? 214 இப்போ ஒருத்தர் கேட்டாங்க சார். Just let me check it. ZM divided by NA into A cube ஃபார்முலால யூஸ் பண்ணனும் சார். Oh, radius cell இல்ல, units. What is the edge length of unit cell? Answer வருதாப்பா அந்த ஃபார்முலால? இல்லைங்க சார், ஃபார்முலா மட்டும் ஞாபகம் இருக்குங்க சார், நான் இன்னும் செக் பண்ணலைங்க சார். ஓகே. ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க அந்த ஃபார்முலால. ஓகே, டென்சிட்டி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ற ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? இப்போ ஒரு தம்பி சொன்னார் அந்த ஃபார்முலா தான். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க, வரலன்னா சொல்லுங்க, நான் ஆன்சர் பண்ணி அனுப்புறேன். A கியூப்னு வரும், அந்த கியூப் வந்து ஏவா மாற்றணும். டென்சிட்டிக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? அந்த ஃபார்முலா தான். ரோ ஈக்குவல் டு ரோ தானே டென்சிட்டி இல்லையா? ரோ ஈக்குவல் டு ZM டிவைடட் பை N into V இல்லையா? இந்த ஃபார்முலா. அதுல வந்து எட்ஜ் லென்த் வந்து A கியூப் வரும். A கியூப் வரக்கூடிய A மாத்தணும். ZM divided by A cube. Yeah. Volume equal to A cube. இந்த டேர்ம் வந்து A கியூப்னு வரும். Z into M, N into A கியூப்னு வரும். ஓகே, அப்ப எட்ஜ்ல வந்து A கியூப் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அப்புறம் A எடுத்துக்கணும், தனியா A கால்குலேட் பண்ணணும். யாராவது ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா போட்டு விடுங்க. இதுல வந்து சிம்பிள் கியூபிக் யூனிட் செல் இல்லையா? சிம்பிள் கியூபிக் யூனிட் செல் அப்ளை பண்ணணும். இப்போ நீங்க BCCனா 2 யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? கியூபிக் யூனிட்ஸ் BCCனா 2, FCCனா 4 இல்லையா? ஒன்று மட்டும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு A கியூப் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ரோ இங்க வந்துடணும், அவ்வளவுதான். ZM into N into ரோ. என்னங்கிறது அவகேட்ரோ நம்பர், ரோ வந்து டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. Zங்கிறது யூனிட் செல்லை குறிக்கக்கூடியது, Mங்கிறது மாஸ். வரக்கூடிய வேல்யூ இந்த பவர் 3A மாற்றணும். யாராவது ஒர்க் அவுட் பண்ண பண்ணுங்க, அதர்வைஸ் ஐ வில் சென்ட் இட். So page number 20, எல்லாமே direct question. Page number 20, எல்லாமே direct question. (21) Any doubt? (22) page number 22.
So page number 23, last page. Slide visible இருக்கா? Yes, sir. Yes, sir. Yes, sir. Okay. So 23, 22, any doubt? 266, sir. Okay, 266. Calculate பண்ணீங்களா? What is the viscosity of polymer? Average molecular weight 25,000 gram per mole and a monomer weight. என்ன பண்ணணும் அது சொல்லுங்க, யாராவது ஆன்சர் பண்ணவங்க ஒர்க் அவுட் பண்ணிருப்பீங்க இல்லையா, சொல்லுங்க. Any idea? மாலிகுலர் வெயிட்டும் டிவைடட் பை ஆவரேஜ் மோனோமர் வெயிட் சார். அவ்வளவுதான். Dispersion polymer viscosity 25,000 divided by 254. Molecular weight divided by monomer. Molecular weight divided by monomer. Okay. Sir, 259, sir. 259. Okay. So which one of the following crystal system possesses no plane and no axis of symmetry? Okay. அது வந்து ட்ரைக்கிளினிக்ல வந்து சிமெட்ரி இருக்காது. நோ ஆக்சஸ் ஆஃப் சிமெட்ரியும் நோ பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்காது. அது ஒரு டேபிளர் காலம் இருக்கு. மேபி லாஸ்ட் பேட்ச் படிச்சவங்களுக்கு அந்த டேபிளர் காலம் கொடுத்துருப்பேன். ஏன்னா அது உங்களுக்கு அனுப்பிடுறேன், எது இதெல்லாம் எப்படி இருக்குன்றது ஒரு டேபிளர் காலம் அனுப்பிடுறேன்.